ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 16. சரண்யாவை பார்த்ததும் தன்னை சற்று சுதாரித்துக் கொண்டு அமைதியாக நின்றாள் காவ்யா. என்ன காவ்யா, இங்க என்ன பண்ற? வா கீழே போகலாம் என்று சரண்யா கூறவும், நல்லதா போச்சு, அக்காவுக்கு எதுவும் சந்தேகம் வரல என்று நினைத்து கொண்டு சரண்யாவுடன் கீழே சென்றாள் காவ்யா. சரண்யா கீழே சென்றதும் மறுபடியும் டிவியை பார்க்க ஆரம்பித்தாள். சரண்யாவின் அருகில் அமர்ந்த காவ்யாவின் மனதிலோ பல எண்ணங்கள் வந்தன. இப்படியெல்லாம் செய்யறது யாரா இருக்கும் என்று யோசித்த காவ்யாவிற்கு, ஒருவேளை இது இன்னைக்கு பார்ட்டிக்கு வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணனானே அவனா இருக்குமோ? அவனாதான் இருக்கணும். அதனாலதான் இன்னைக்கு பட்டத்துல இப்படி எழுதி விட்டுருக்கான். அடுத்த தடவை நம்ம எதிரில வந்தா ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிடணும் என்று மனதில் நினைத்து கொண்டிருக்க காவ்யாவை லேசாக உலுக்கிய சரண்யா, என்ன காவ்யா, எந்த உலகத்துல இருக்க? டிவி இங்க ஓடுது என்று டிவியை காட்டினாள். ஒன்னும் இல்லக்கா என்று தலையை லேசாக ஆட்டினாள் காவ்யா. இரவு ஆனந்தும் கார்த்திக்கும் பிருந்தாவன் ரெஸ்டாரண்ட் அருகில் வந்து இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தான். தூரத்தில் அந்த போனுக்கு உரிமையாளன் வருவதை பார்த்து சற்று ஓரமாக மறைந்து கொண்டான் கார்த்திக். போனிற்கு உரிமையாளன் அங்கு வந்ததும் இங்கும் அங்கும் தேடிவிட்டு, நம்மள வர சொன்ன ஆளு இன்னும் வரலையோ என்று வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டே மறுபுறம் திரும்பினான். அவன் முகத்திற்கு எதிரே சரியாக கார்த்திக் நின்று கொண்டிருந்தான். கார்த்திக்கை பார்த்ததும் திரும்பி ஓடியவனை கிஷோரும் ஆனந்தும் பிடித்தனர். பிடித்து கார்த்திக்கிடம் இழுத்து வந்தனர். பயந்து நின்ற அவனிடம் கார்த்திக், இதோ பாரு, உன்னோட போன் என்கிட்டதான் இருக்கு. நீ நாளைக்கு மரியாதையா காவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்கிட்ட இருந்து இந்த போனை வாங்கிக்கோ என்றான். உடனே அவன் பயந்து கொண்டே, என்ன மிரட்டுறீங்களா? நான் யாருன்னு தெரியுமா என்று கேட்டான். ஏன், உனக்கே தெரியாதா என்றான் ஆனந்த் நக்கல் தோணியில். ஆனந்தை முறைத்தான் கார்த்திக். சரிப்போ, நீ ஏன் பேசு என்றான் ஆனந்த். நீ யாரா இரு, எவனா இரு, எனக்கு அது தேவையே இல்ல. நாளைக்கு பொழுது முடியறதுக்குள்ள நீ காவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லன்னு வெய் என்றதும், இல்லனா என்ன பண்ணுவீங்க? நான் போலீஸ் கிட்ட போனேன், நீங்க என்ன ஆவீங்க தெரியுமா? நீங்க காலையில அடிச்ச காயத்தை வச்சு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆவீங்க தெரியுமா என்று உள்ளுக்குள் பயத்தை மறைத்து கொண்டு வெளியே எகிரினான். போலீஸ் என்று வாய் விட்டு சிரித்த கார்த்திக், என்கிட்டேவா என்றான் எதிரே இருப்பவனை பார்த்து. எதிரில் இருந்தவன் கார்த்திக்கிடம் ஏதோ சொல்ல வர அவனை கையை காட்டி தடுத்த கார்த்திக், நாளை முடிகிற வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள நீ காவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னு வெய். நீ இந்த போன்ல இல்லீகலான வீடியோ வச்சிருக்கல, அது நாளை மறுநாள் மொத்த டெலிவிஷன்லயும் டெலிகாஸ்ட் ஆகும், உன்னுடைய போட்டோவோட என்று கூறிவிட்டு அவன் பதிலையும் எதிர்பார்க்காமல் திரும்பி சென்றான். அவனுடன் அவன் 2 தோழர்களும் சென்றனர். காலை விடிந்தது. அவசர அவசரமாக சரண்யா சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அப்போது சரியாக காலிங் பெல் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. உடனே வேகமாக கைகளை கழுவிவிட்டு ஓடி சென்று கதவை திறந்தாள் சரண்யா. யாரோ தெரியாத ஒரு புது நபர் நின்று கொண்டிருந்தார். அவர் சரண்யாவை பார்த்து, நீ காஞ்சனாவோட மூத்த பொண்ணு சரண்யா தானே என்றார் புன்னகைத்துக் கொண்டே. ஆமா ஆண்டி, நீங்க என்று பேச்சை இழுத்தாள் சரண்யா. நான் பத்மா, உங்க அம்மாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு என்றார் பத்மா. அப்படியா ஆண்டி, உள்ளவாங்க என்று சொல்லிவிட்டு, அம்மா அம்மா என்று கூப்பிட சரண்யாவிடம், உங்க அம்மாவை நான் அப்புறமா பாத்துக்கிறேன், நான் உன்னையதான் பார்க்க வந்தேன் என்று கூறிவிட்டு சரண்யாவை கீழிருந்து மேலாக பார்த்தவர் அவளையே இங்கும் அங்கும் சுற்றி பார்த்துவிட்டு சரண்யாவின் ஜடையை இழுத்து, நெஜம் முடிதானா இல்ல ஜாவரியான்னு பார்த்தேன், ரொம்ப நீட்டமா இருக்குது என்றார். அதை சற்று தூரத்தில் பார்த்த காஞ்சனாவுக்கு கோபம் வந்தது. சரண்யா, உனக்கு லேட் ஆகுதுன்னு சொன்ன, இப்ப என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க என்றார் கோபம் துணித்த குரலில். ஏதோ கிளம்பிட்டேமா என்று கூறிவிட்டு தனது அறைக்குள் சென்றாள். தனது பொருள்களை ஹேண்ட்பேக்கில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தவளுக்கு லேசாக அம்மாவிடம் பத்மா பேசுவது கேட்டது. இங்க பாரு காஞ்சனா, என்னுடைய அக்கா பையன் வெளிநாட்டுல இன்ஜினியரா இருக்கான், நீ சரின்னு சொன்னா நம்ம சரண்யாவுக்கு பேசி முடிச்சிடலாம் என்றார். அதை பொருட்படுத்தாமல் காஞ்சனா, சரண்யா என்ன இவ்வளவு நேரமா என்று அவள் அறையை பார்த்து கத்தினார். இதோ வந்துட்டேமா என்று கூறிக்கொண்டே வெளியே வந்த சரண்யா காஞ்சனாவிடம், போயிட்டு வரேமா ஆண்டி, வர என்று கூறிவிட்டு கிச்சனில் நின்று கொண்டிருந்த காவ்யாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வேகமாக வெளியே ஓடினாள். இருவரும் ஸ்கூட்டியில் காவ்யாவின் கல்லூரியை அடைந்தனர். காவ்யா தனது கல்லூரியில் இறங்கிவிட்டு சரண்யா திரும்பி போவதை பார்த்து கொண்டே இருந்தவள் சரண்யா ஒரு வளைவில் வளையவும் தனது கல்லூரியை நோக்கி திரும்பினாள். எதிரில் அவளிடம் நேற்று பார்ட்டியில் பிரச்சனை செய்த இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த காவ்யாவின் இதயம் பயத்தில் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 17.
காவ்யா எதிரில் இருந்தவனை பார்த்ததும் அவனை பார்க்காதது போல் சற்று விலகி நடந்தாள். அவன் காவ்யாவிடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று கூறி அருகில் வந்தான். அவன் அருகில் வர காவ்யாவிற்கு லேசாக கை நடுங்கியது. பின்பு மூச்சை இழுத்துவிட்டு கொஞ்சம் தைரியம் வர வைத்தவள் அவன் அருகில் வரவும் அவன் பேசுவதற்கு முன்பே தான் அவன் முன்பு போதும் என்பது போல் கையை காட்டி, இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் எங்க போனாலும் என்னைய ஃபாலோ பண்றது, மெசேஜ் பண்றது, நேத்து பட்டத்துல கவிதை எழுதி விடுறீங்க. போதும், இதெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. எங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று கெஞ்சல் குரலில் கூறிவிட்டு அவன் பதிலை எதிர்பார்க்காமல் திரும்பிய காவ்யாவிடம் ஒரு பேப்பரை நீட்டினான் அவன். உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா என்று அவனிடம் கேட்டாள் காவ்யா. நேத்து பார்ட்டியில உங்ககிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணதுக்காக சாரி. என்னோட இந்த மன்னிப்பு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டேன்னு கையெழுத்து போட்டு கொடுங்க என்றான் அவன் கெஞ்சல் குரலில். அவனை புரியாத பார்வை பார்த்து கொண்டே அவன் கொடுத்த காகிதத்தை கையில் வாங்கினாள் காவ்யா. அதில் அவன் கூறியதுதான் எழுதியிருந்தது. காவ்யாவிற்கு என்ன பண்ணுவது என்றே புரியவில்லை. சற்று யோசித்துக் கொண்டிருந்த காவ்யாவிடம், ஏதோ சொன்னீங்களே, போற இடம்லாம் ஃபாலோ பண்றேன், கவிதை எழுதி விடுறேன்னு, அது நான் இல்ல. உங்ககிட்ட ஒரு தடவை மிஸ்பிஹேவியர் பண்ணதுக்கே என்னுடைய முகம் இப்படி ஆயிடுச்சு என்று தன் முகத்தில் இருக்கும் காயங்களை காட்டியவன், இதுல இதெல்லாம் வேற செஞ்சிருந்தேன், அவ்வளவுதான். சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடுங்க, நான் போகணும் என்று அவன் அவளை அவசரப்படுத்தினான். அவள் எதுவும் பேசாமல் அந்த பேப்பரில் உங்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டேன் என்று இருந்த இடத்திற்கு நேராக காவ்யா என்று எழுதிவிட்டு, இந்த பேப்பர்ல கையெழுத்து யார் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று கேட்பதற்குள் அவன் காவ்யாவின் கையில் இருந்த பேப்பரை தானாகவே பிடுங்கிக் கொண்டு, ரொம்ப நன்றி தாயே என்று இழுத்து கூறிவிட்டு காவ்யாவை பார்க்காமல் கூட அங்கிருந்து ஓடினான். நேத்து வரைக்கும் இந்த பையன்தான் இப்படி பண்றான்னு நினைச்சேன். அப்ப கூட கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு. இப்ப இந்த பையனும் இல்லன்னு தெரிஞ்சதும் தான் இன்னும் குழப்பமும் பயமும் அதிகமா இருக்கு. இத பத்தி சரண்யா அக்கா கிட்ட சொல்லுவோமா என்று மனதிற்குள் நினைத்தவள், இல்ல வேணாம், அக்கா ஒரு வேளை அம்மா கிட்ட சொல்லிட்டா அம்மா காலேஜ் பக்கமே விட மாட்டாங்க, வேற யார்கிட்ட சொல்றது என்று யோசித்தவளுக்கு அன்று அர்ஜுன் போனில், எந்த தேவையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு என்று கூறியது நினைவிற்கு வந்தது. சரி, அர்ஜுன் கிட்டயே இத சொல்லுவோம் என்று நினைத்து கொண்டே கல்லூரிக்குள் நுழைந்தாள் காவ்யா. இங்கு காவ்யாவிடம் கையெழுத்து வாங்கிவிட்டு அவன் ஒரு சந்தில் நுழைந்தான். அவன் எதிரே கார்த்திக்கின் கார் வந்து நின்றது. அந்த காரில் கார்த்திக்கை பார்த்ததும் அவனிடம் அந்த காகிதத்தை கொடுத்துவிட்டு தனது போனை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்றான் அவன். அந்த காகிதத்தை வாங்கி அதில் இருக்கும் காவ்யாவின் கையெழுத்தை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் காவ்யாவின் கையெழுத்தை லேசாக விரல்களால் வருடி மெய் மறந்து சிரித்து கொண்டே மேலே பார்த்தான். அதை பார்த்த ஆனந்த் கிஷோரிடம், போயிட்டான்டா கனவுக்கு, சரி வா நாமளும் அவனுடைய அவன் கனவுக்குள்ள போவோம் என்று கூறிவிட்டு கார்த்திக்குடன் சேர்ந்து மேலே பார்த்தார்கள். காவ்யாவும் கார்த்திக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸில் நின்று கொண்டிருந்தனர். ஒரு பேனாவை எடுத்து காவ்யாவிடம் கார்த்திக் கொடுக்க அதை வாங்கி சிரித்து கொண்டே காவ்யா மேரேஜ் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டாள். கார்த்திக் அந்த பேனாவை வாங்கி கையெழுத்து போட்டவன் காவ்யாவின் கழுத்தில் கையில் இருந்த மாலையை போட போனான். அப்போது மாயாஜாலம் போல் கிஷோரும் ஆனந்தும் அங்கு வந்தனர். அவர்களை பார்க்கவும் கார்த்திக், நீங்க எங்கடா இங்க என்றான். உன்னோட தானே எல்லா இடத்துலயும் இருப்போம், இங்க மட்டும் என்ன தனியா நீ மட்டும், நாங்களும் வருவோம் என்று கூறினான் ஆனந்த். சரி இருந்து தொலைங்கடா என்று கூறிவிட்டு காவ்யாவிடம், லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க முதல்ல மாலை எனக்கு போடுங்க என்றான் கார்த்திக். சரி என்று தலையை அசைத்து விட்டு கார்த்திக்கின் கழுத்தில் மாலையை போட்டாள் காவ்யா. கிஷோரும் ஆனந்தும் கை தட்டி ஆரவாரம் செய்தனர். பின்பு காவ்யாவின் கழுத்தில் மாலையை போடுவதற்கு கைகளை தூக்கி மாலையை காவ்யாவின் கழுத்து அருகில் கொண்டு சென்றான். காவ்யா தலையை நகட்டி பின் செல்ல சற்று தாவி காவ்யாவின் கழுத்தில் மாலையை போடுவதாக நினைத்து தன் அருகில் இருந்த ஆனந்தின் கழுத்தில் ஒற்றை கையை மாலையாக போட்டு சற்று இறுக்கமாக இழுத்தான் கார்த்திக். ஐயோ அம்மா அம்மா என்று கத்தும் சத்தம் கேட்கவும், ஏன் காவ்யா உங்க குரல் அந்த ஆனந்த் மாதிரி இருக்கு என்று கேட்டான் கார்த்திக். டே 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 நான் ஆனந்த் தாண்டா என்று அவன் கையை கிள்ளினான் ஆனந்த். ஆ என்று கத்திய கார்த்திக் உடனே சுயநினைவுக்கு வந்து தன்னை சுற்றி ஆச்சரியமாக பார்த்து கொண்டே, நாம் எப்படா இங்க வந்தோம் என்று கேட்டான். நாம அப்பல இருந்து இங்கேதான் இருக்கோம், என்ன கனவுல காவ்யா கூட கல்யாணமா என்று திருப்பி கேட்டான் ஆனந்த். அது எப்படிடா உனக்கு தெரியும் என்று பிரமிப்பு குரலில் ஆனந்திடம் கேட்டான் கார்த்திக். நாங்களும் வந்தோம்ல என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே கார்த்திக் பேனாவை எடுத்து காவ்யா பேருக்கு பக்கத்தில் கார்த்திக் என்று எழுதினான்.
அதை பார்த்த ஆனந்த், டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல, இப்ப இதெல்லாம் 10வது படிக்கிற பையனே செய்யறதில்ல என்று தன் நெற்றியில் அடித்துக் கொண்டான். கார்த்திக் சிரித்துக்கொண்டு ஆனந்தின் கன்னத்தை கிள்ளினான். இது வேறையாடா என்று கன்னத்தை தேய்த்து கொண்டே, இது வேலைக்காகாது, எங்களை கொண்டு போய் எங்க ஆபீஸ்ல விட்டுருடா என்றான் ஆனந்த். கார்த்திக் அந்த பேப்பரை மடித்து தன் சட்டை பையில் வைத்துக் கொண்டு காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினான். இங்கு சரண்யா ஆபீஸ் சென்று கொண்டிருக்கையில் சரண்யாவின் ஸ்கூட்டி திடீரென்று நின்றது. அதை ஸ்டார்ட் செய்து பார்த்தாள். ஸ்டார்ட் ஆகாமல் போகவும், போச்சு, இன்னைக்கு நான் மட்டும் ஆபீஸ் லேட்டா போன அவ்வளவுதான், மேம் என்னைய உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்க, இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்று அவள் யோசனையாக அவள் புலம்பிக் கொண்டிருக்கும் போதே தொலைவில் சக்தியின் கார் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.